ஏசாயா 40:8 நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. எப்போவும் நிற்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வசனம், வார்த்தை, வேதாகமம். இதை வாசிச்சா என்ன ஆகும்? ஒருவேளை பலவீனமாக இருக்கீங்களா? நீங்கள் வேதம் வாசிச்சிருந்தீங்கன்னா அந்த பலவீனத்திற்கு ஏற்ற வார்த்தை வேதத்தில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே தான சுகம் உண்டாகும். ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வார்த்தை உள்ளே இருக்குது. நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். சில சமயம் உங்களுக்கு யாருன்னா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க. அது நிறைவேற வேண்டுமா? நீங்கள் வேத வசனத்தை வாசித்தாதான் அது நிறைவேறும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேதம் வாசித்து நீங்கள் வேதத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ நீங்களே உங்களை சுகப்படுத்திப்பீங்க, நீங்களே உங்களை சரி செஞ்சுப்பீங்க, நீங்களே உங்களுக்கு பிளெஸிங்ஸ்குள்ளே கொண்டு போயிடுவீங்க. பைபிள் வாசிங்க. அது வாசிச்சாதான் ஜீசஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை மட்டும் வாசிங்க. ஆமென்.